வணக்கம் மக்களே, இந்த அழகான லங்காவியோட மார்னிங்கை பாருங்க. ஸோ இந்த லங்காவியோட டே 2 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மலேசியா விலாகில். டே 1 வீடியோவை எல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே நிறைய சுவாரஸ்யமான இடங்கள்லாம் போயிருந்தோம். ஸோ லங்காவி தீவில் நம்மளோட 2வது நாளில் என்னென்ன இடம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதாங்க நாங்கள் தங்கின ஹோட்டல். ஸோ இதான் ஹோட்டல் சீ வியூ லங்காவி. ஸோ இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சீ வியூவோடைய எல்லா ரூம்ஸுமே லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ரூமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும், பேசிக் கேட்டகரி ரூமில் இருந்து. ஸோ நாங்கள் போன ரூமை பாருங்கப்பா, நல்ல ஏஸ்தட்டிக்காகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருந்ததுங்க. ஸோ ஒன்றும் சொல்லலைண்ணா, பெட்டும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ நைட் டைம்னால என்னென்னு காட்ட முடியல, ஆனால் டபுள் பால்கனி இருந்தது. ஸோ ரெண்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தால் செம்ம வியூவோடவும் இருந்தது. ஆனால் நம்ம பேக்டு ஸ்கெட்யூல்னால நம்ம ரூமில் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு டெரிஃபிக்கான ஹோட்டல் தான் சொல்லணும். ஸோ மக்களே, நம்ம புஃபே பிரேக்ஃபாஸ்ட்டு கடகடன்னு சாப்பிட்டு கிளம்பி வந்த இடம் தான் இந்த கிளிம் ஜியோ ஃபாரஸ்ட் பார்க். ஸோ ஜியோ ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால இது சுற்றி ஃபாரஸ்ட் சார்ந்த இடமா மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஒரு போட் ரைட் மூலம் 2 hours கவர் பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் டு சீ லங்காவிங்கிற ஜியோ ஃபாரஸ்ட் பார்க் தான். அதுக்குள்ளே என்னென்ன இடம் இருக்குங்கிறத நம்ம சாதாரணமாக மட்டும் இல்லாமல் அந்த ஜெட் போட்டில் பார்த்தோம் பாருங்க. அப்பா, செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போட்டில் போகும்போது ஒரு 4 பிட் பாயிண்ட்டில் தனித்தனியாக நிறுத்துவாங்கங்க. அங்கே 4 இறங்கி போய் அது தனித்தனி அட்ராக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். எல்லாம் இன்க்ளூடட் வித்தின் திஸ் தான், தனி காசுலாம் எதுவும் இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் பேட் கேவாங்க. இந்த பேட் கேவங்க உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒரு குகை மாதிரி போய் சுற்றி போய் ஒரு வட்டம் மாதிரி ஒரு 1 kilometer உள்ளே போய் நடந்து வருவோம். உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது உள்ளேயே ஒரு கைண்ட் ஆஃப் பஞ்சன் ஸ்மெல் வேறு அடிச்சது. அந்த அளவுக்கு பேட்ஸ் அங்கே இருக்குமா. ஸோ உண்மையிலேயே நல்ல த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அப்படியே இந்த இடத்த முடிச்சுட்டு போட்டில் ஏறினா இன்னும் கொஞ்சம் நேரம் சூப்பராக ஸ்பீடாக நம்ம போட்காரர் நம்மளை ஓட்டின்னு போய் இன்னொரு இடத்துல நிறுத்தினார். என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா, இதுதான் ஃபிஷ் ஃபார்மாங்க. அங்கே ஒரு தனி இடம் ஃபிஷ் ஃபார்ம்னே போட்டு வச்சுக்கிட்டு அங்கே நமக்கு ஷோலாம் வேற காட்டுறான். ஒரு பையன் பாருங்கள், அதுக்கு ஃபீட் பண்ணுறது அது இதுன்னு நம்மளையும் வேற ஃபீட் பண்ண சொன்னால், அது எங்கள் குரூப்லேயே சில மெம்பர்ஸ் ஃபீடும் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டிலாமும் இதில் இன்க்ளூடடாக இருந்தது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க வெவ்வேறு மீன்களை காமிச்சான், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, அதுக்கு ஃபீட் பண்ணுறது உண்மையிலே யூனிக்காக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு போட்டில் ஏறினா இதான் crocodile கேவாங்க. நானும் உங்களை மாதிரியே தான் பயந்தேன். ஆனால் crocodileலாம் இருக்காதாங்க. அதுக்கு உள்ளே போகிற வழி crocodileோட வாய் மாதிரியே இருந்ததுங்க. ஸோ அந்த வாய்க்குள்ளே தான் இப்போ லிட்ரலி நம்ம இருக்கிற மாதிரி. அது ரொம்ப டார்க்கான பிளேஸ் தான். ப்ளஸ் இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குமா ஆஸ் த டே கோஸ் பை. ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த கேவ் சைடு ஒரு 10 minutes எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். அதாவது ஒரு லன்ச் டைம் முன்னாடி. போக போக ஈவினிங் டைம்லாம் ஃபுல்லாக தண்ணி அந்த குகை மேலே வரைக்கும் வந்துடுமா, அந்த அளவுக்கு சீ லெவல் ரைஸ் ஆகிடுமா. ஸோ உண்மையிலே ஒரு வித்தியாசம் ஆச்சரியப்படுத்துகிற இடமா தான் இருந்தது. இதுதான் இந்த crocodile கேவ். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம போட் எப்படி போச்சுன்னு சொல்லணும்ல, அது ஒன்றும் சும்மா சாதாரணமாக போகலங்க. என்ன ஸ்பீடில் அடிச்சுட்டு போனால் அது பாருங்கள் நம்ம டிரைவரு.
அவரே நல்ல ட்ரிக்கு காட்டிலாம் போட்டு ஓட்டுறாரு, த்ரில்லாக இருக்கணும், அப்படி சாய்க்கிறாரு இப்படி சாய்க்கிறாரு, செம்மையாக சைக்கிள் மாதிரி ஓட்டின்னு போயிருந்தார். அதுவும் இந்த மலையோட வியூவோடலாம் பாப்பா செம்மையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் போனப்போ ரொம்ப ப்ளசண்ட்டான வெதர், உண்மையிலேயே மாசாக இருந்தது. இதுக்கு அடுத்து நாங்கள் போன இடம் தான் ஒரு சென்டர் ஆஃப் த ரிவருங்க. இது மாதிரி காலியான இடத்துல விட்டு கூட்டிகிட்டு போனோம் ஈகிள் வாட்சிங். இங்கே நம்ம டிரைவர் ஈகிளுக்கு சாப்பாடு மாதிரி போட்டு சும்மா அப்படியே தண்ணியை கிளறி விட்டாருங்க. செம்ம ஸ்பீடாக ஓட்டின்னு போய் அங்கே ஓரமாக நின்றுட்டோம். எவ்வளோ ஈகிள்ஸ் பாருங்கள். ஆக்சுவலி லங்காவியோட சிம்பிள் எம்ப்ளம்னே கூட சொல்லலாம், அது ஈகிள்ஸ் தான். அவ்வளோ ஈகிள்ஸ் ஒரே இடத்துல பார்க்குறது, அதுவும் இந்த தண்ணியில் சான்ஸே இல்லைங்க. எப்படி சாப்பாடுக்கு அவ்வளோவும் வந்துருச்சுங்க பாருங்கள். ஸோ அதை ஓரமாக நின்று ரசிச்சுன்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அத்தோட இது ஒரு 2.5 to 3 ஹவர்ஸ்ங்க. இந்த 5 இடத்தையும் சூப்பராக இந்த த்ரில்லிங்கான போட் ரைட் முடிச்சுட்டு வெளில வந்தால், ஸோ இது ஒரு சின்ன ஈகோ பார்க் மாதிரி அதுக்கு வெளியில் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் சும்மா ட்ரெக்கிங் போகிறதுனா போகலாம். நான் மட்டும் சும்மா தாங்க வந்தேன். பார்த்தா எவ்வளோ அது ஒரு தனி காடு மாதிரி போயின்னு இருக்குது. உண்மையிலே கூட்டமே இல்லை, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுவும் வெளியில் ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு செட்டிங் தான், ஒரு லேக் மேலே. ஸோ உண்மையிலேயே ஒரு சின்ன ட்ரெக்கு ஃபாரஸ்ட் நடுவில் போகிற மாதிரி வேணும்னா இதுவும் செம்மையாக இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஜியோ ஃபாரஸ்ட் பார்க்கு போயே தீர்ந்துங்க. ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு அப்படியே ஒரு 12:30 மணி வாக்கில் பார்த்து ஷாப்பிங் கிளம்பிட்டோங்க. அதுவும் லங்காவியில் ஷாப்பிங் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இங்கே நிறைய ஐட்டம்ஸ் டியூட்டி ஃப்ரீ, அதாவது டியூட்டி இம்போஸ் பண்ணாமல் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டம் கேட்டிங்கன்னா சாக்லேட்ஸ், லிக்கர், அப்புறம் பர்ஃப்யூம்ஸ், ஸோ இதெல்லாம் நல்லா சீப்பான ரேட்டில் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி போனோம், அது ப்ரைமர்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் சாக்லேட்ஸ். அப்புறம் லோக்கல் மார்க்கெட்லேயும் போய் பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாமும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆப்டான இடம். ஸோ ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஃபுல்லாக ஷாப். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா லங்காவி ஒரு ஐலாண்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பீச்சுக்கு வராமல் எப்படிங்க. ஸோ லங்காவிலேயே த பிக்கஸ்ட் பீச்சான கோவ் பீச்சுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இதுவும் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி ஐலாண்ட்ஸு நம்ம தூரத்தில் வியூ தெரியும். ப்ளஸ் ப்ளசண்ட்டான வெதரோட, க்ளீனான வாட்டரோட, செம்மையான வியூவோட தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த பீச். அண்ட் ஆஸ் யூ சி லைக் இன் எனி அதர் பீச் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. இங்கே பனானா போட் இருந்தது, ஜெட்ஸ்கி இருந்தது, பேராகிளைடிங் இருந்தது. ஸோ என்ன வேணாலும் நம்ம அடிஷ்னலாக காசு கொடுத்து போய்க்கிற மாதிரியும். ஸோ எங்கள் கூட இருந்தவங்களாம் நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டு பீச்லேயும் குளிச்சுட்டு ஒரு 7-7:30 மணி வாக்கில் கிளம்பிட்டோம். அதோட மக்களே நம்ம Day 2 விலாகோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஆமாங்க, Day 2 உண்மையிலே செம்ம ஸ்வீட்டாக இருந்தது, செம்ம ப்ளசண்ட்டாக நிறைய இடங்களை பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ லங்காவியில் எவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னு தெரியுது. ரொம்ப சின்ன தீவாக இருந்தாலும் சைட் சீயிங் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்க்கும் அசத்தலான இடம் தான் லங்காவினே தாராளமாக சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி லங்காவியை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன ஊர் தான் பினாங். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண ஒரு வாரம், அது அடுத்த விலாகில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள், வித்தியாசமான டெஸ்டினேஷன்ஸ் கவர் பண்ண நம்ம பிஎம்கே ஹாப்பி ஜர்னி தான். அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் பிஎம்கே ஹாப்பி ஜர்னியை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் இருக்குது. ஸோ அடுத்த விலாகில் பார்க்குற வரைக்கும் அன்டில்